காந்தாரி ஃபிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃபில்லட், கோகோனட் மில்க், இது தாய் மிளகுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 1/2 கப் லெமன் ஜூஸ். இப்போ நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ இதை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஸோ நான் எடுத்துருக்க தேங்காய் பாலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபிஷ் ஃபில்லட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போடலாம். ஒன்று ஒன்றா போடணும், இல்லைனா மீன் உடஞ்சிரும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டதுக்கப்புறம் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 hour டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஃபிஷ் ஃபில்லட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃபில்லட்டாக எடுத்து நல்லா போடுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியோடு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா ஃபிஷ்ஷு ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காந்தாரி ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.